யூஸ்வலி நமக்கு ரொம்ப acne ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னா யூ ஹேவ் டு வாட்ச் அண்ட் சர்டன் திங்ஸ். ஓகே, நம்மளோட ஸ்கின் கேர் ருட்டீன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஹைஜீனாக இருக்கட்டும், வாட் எவர் தட் வி ஆர் டூயிங், நம்மளோட ஃபுட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ எவ்ரிதிங் பிளேஸ் அ பார்ட் டு ரிடியூஸ் த acne problems. But apart from all these வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா not everyone, especially those who have acne problem. இது ஒரு விஷயம் ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்கும், ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே, ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குது, ரொம்ப acne issues எல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது அது இன்னுமே வந்து உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட்ஸை கொடுக்கும், ஹீலிங் பண்ணோம், உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்னும் பெட்டராக வந்து இருக்க ஆரம்பிக்கும். பட் அதுவே உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குது, ரொம்ப acne, ரொம்ப ஹிட்டியாக இருக்கும்போது யூ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஈட்டிங் டூ மச் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட், ஓகே, ஆயிலி ஃப்ரைட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சாப்பிட்டுட்டு வரும்போது எஸ்பெஷலி சுகரி ஐட்டம்ஸ், ஓகே, ரொம்ப வந்து நம்ம சுகர் ஃபில்ட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல வந்து அதை எஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அதுவே உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸையும் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது உங்களோட acne ப்ராப்ளம்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.